நமது சியோன் சுவிசேஷ ஐக்கியத்திற்கும் பிராக் ஐக்கியத்துக்கும் மனதார நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய பாஸ்டர் ஜெபஸ்டின், பாஸ்டர் ஜான் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதக பிதாக்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்தில் கலந்து விடுதலை சுகம் பெற்றுக் கொண்டவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தலாம். இந்த நோட்டீஸ் தலைப்பே கொடுக்கப்பட்டிருந்தது, விடுதலை சுகமளிக்கிற ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க அநேகர் வியாதியோடும் பலவீனத்தோடு வருவாங்க. இம்மட்டும் 1000க்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். உங்கள் மத்தியில் நிற்கிற நானே 2014 வரைக்கும் அநேக டாக்டர்களால் மென்டல் என்று முத்திரை குத்தப்பட்டவன். எல்லா டாக்டர்களாலும் கைவிடப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது நான் எல்லா தெய்வங்களையும் தேடி ஊர் உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறேன். எப்பொழுதும் எங்களுடைய சாட்சி சொல்லிதான் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிப்போம். எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசுவை வேண்டாம் என்று சொன்னவன். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களிடமும் நான் போயிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் இயேசு எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. யாரு இயேசுவை பற்றி சொன்னாலும் திருப்பி கெட்ட வார்த்தையில் பேசிடுவேன். ஆனால் நான் தேடி சென்ற தெய்வங்கள் எல்லாம் கைவிட்ட போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். எங்களை அழைக்கும் போதே தேவன் பழனிங்கிற பேரை சொல்லி அழைத்தார். இந்த கூட்டம் இந்த ஒரு மாதம் ஜெபித்ததுனால கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் பழனியில கண்ணீர் வடித்து ஜெபித்ததுடைய பலனை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அநேக சபைகள் கண்ணீர் வடித்து இந்த பழனிக்காக, ஆய்க்குடிக்காக ஜெபித்த ஜெபத்திற்காக தேவன் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபித்தவங்க ஒரு ஹல்லேலூயா சத்தமா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன்டாரு ஹல்லேலூயான்னு சொன்னா நான் அரகரோன்னு சொல்லுவேன். அம்புட்டு திமிரு, அம்புட்டு கொழுப்பு. யாரையாச்சும் 2 பேர்த்த அடிக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா காசு நிறைய நம்ம கையில் இருக்குது, வசதி வாய்ப்பு. அப்படி இருக்கிறப்ப பாவமும் துணிகரமா செய்வோம். 2013, 14 எங்க வீட்டுல 3 பேர் தொடர்ந்து இறந்து போனாங்க. என்னுடைய அம்மா கிட்னி ஃபெயிலியர்ல இருந்தாங்க. என்னுடைய மூத்த அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இருந்தான். இன்னொரு அண்ணனும் நைட்டு தூங்குனவே காலையில் எந்திரிக்கல. 18 மாதத்துல 3 இலவு 3 கருமாதி. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல யாரோ செய்வன வச்சிருக்கிறாங்க, நீங்க எங்கேயாச்சும் போய் பாருங்க தம்பின்னு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்கெங்க போக முடியுமோ எல்லா இடங்களுக்கும் போய் 20,000, 30,000, 50,000 எல்லாம் கொடுத்து பரிகாரம் பண்ணி பார்த்தோம். ஆனா எனக்கு சுகம் கிடையாது. நான் ஒரு 7 இல்லை 8 அதுக்கு அதிகமான சைக்காலஜி டாக்டர்களால பலமுறை MRI, CT ஸ்கேன் எடுக்கப்பட்டு இவருடைய மைண்ட் நார்மல்ல கிடையாது, இவருடைய வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியாது. ஒரு நாளைக்கு காலையில 2 தூக்க மாத்திரை, நைட்ல 2 தூக்க மாத்திரை, 10 குறைக்கு சாராயம், 10 குறைக்கு 2 பாக்கெட் சிகரெட். இதையெல்லாம் குடிச்சிட்டு இருந்த என்னையை தேடி நான் வேண்டாம் என்ன சொன்ன தெய்வம் என்னை தேடி வந்தார். இப்படி ஒரு கூட்டத்துக்கு தான் கடைசியா நான் பாம்பேல எங்க 3 பேர் இறந்ததுக்கு அப்புறம் குறி சொல்ற இடங்களுக்கு நிறைய நான் போயிருக்கேன். பழனி மலை பக்தன் நான். என் பேரே மணிகண்டை. தலகலா பாட்டெல்லாம் பாடுவேன். அந்த பாட்டு இன்னைக்கு இயேசுவுக்காக பாடுது. கடைசியா பாம்பேல நாங்க குறி சொல்ற ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு அம்மா என்கிட்ட கண்ணை மூடிட்டு சொன்னாங்க, தம்பி உங்க வீட்டுல பெரிய சாபம் இருக்கு, அது இல்லாம செய்வனை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க, கொல்லிமலை செய்வனை
ஸோ நீங்க பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, 40 நாள்ல இறந்து போயிருவீங்கன்னு சொன்னாங்க. எப்படியும் நான் இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாட்களை எண்ணிக்கொண்டு, அப்ப எனக்கு கிரிக்கெட் பைத்தியம். என்னுடைய கனவு என்னைக்குனாச்சு சேவாக்கு கூட ஒரு நாள் விளையாடணுங்கிறத என் கனவு. என் கூட விளையாண்ட ஒரு ஆள் இன்டர்நேஷனல் பிளேயரா விளையாடுறான், ஒருத்தன் IPL விளையாடுறான், அஜிந்தா ரஹானே இன்டர்நேஷனல் பிளேயர், பிரவீன் தாம்பேன்னு சொல்லி ராஜஸ்தான் டீம்ல விளையாடுறான். எல்லாம் எங்களோட பயிற்சி எடுத்தவங்க. எனக்கு ஒரு பைத்தியம், எப்படியாச்சும் கிரிக்கெட்டர் ஆகி பெரிய ஃபேமஸ் ஆகி சம்பாரிச்சு சொந்த வந்த மத்தியில நான்லாம் யாருன்னு காமிக்கணும். இது ஒண்ணு மட்டும்தான் வெறி. ஆனா அந்த வெறி எல்லாம் இந்த 3 பேருடைய இறப்புல கிட்டத்தட்ட எங்க கிட்ட இருந்த 1.5 கோடி ரூபாய் சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து ஆஸ்பத்திரி கொடுத்து செலவு பண்ணி ஒரு நிம்மதியும் இல்லாம 2014 எண்டுல இதே பழனி வேல் மருத்துவமனையில மைனர் அட்டாக் வந்து ICU வார்டுல 3 நாள் படுத்திருந்தேன். பணம், பேரு, புகழ் இது இருக்க வரைக்கும் சொந்த வந்த எங்கூட இருந்தது. என்னைக்கு ஜோப்ல காசு இல்ல, நான் அனாதை ஆக்கப்பட்டேன் அப்படின்னு எந்த உறவுகளும் தேடி வரல. இன்னைக்கு அநேகர் அப்படி ஒரு பாதிப்புல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாரிச்சதை உங்களுக்குன்னு வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க தான் லட்சாதிபதி, நீங்க தான் கோடீஸ்வரன். நான் எத்தனையோ பேத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறேன், ஆனா எனக்கு 1 ரூபா யாரும் கொடுத்தது கிடையாது. நான் அனாதையாக்கப்பட்ட போது ரொம்ப அழுதுருக்கிறேன். இத்தனை நன்மை செஞ்சனே, சொந்த வந்தவங்களுக்கு ஏன் என்ன விசாரிக்கல? மாறா என்னை காயப்படுத்துவாங்க. அடுத்து இந்த பையனும் செத்துருவான், இவனும் செத்துருவான். என்னை பார்க்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எங்க வீட்டை பார்த்த எல்லாரும் சொல்லுவாங்க, இது பேய் வீடு, பேய் வீடு. இந்த வீட்டை சும்மா எழுதி கொடுக்க தான செட்டில்மெண்ட் கொடுத்தேன், யாரும் வாங்கல. அந்த குறி சொன்ன அம்மாவுடைய வார்த்தை என் காதுல ஸ்ட்ராங்கா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கெல்லாம் அந்த பாம்பேல நான் குடி இருக்கிறப்ப அந்த தெருவில் இருக்கிற எல்லா நாயும் என் வீட்டு முன்னாடி தான் கத்தும். 4 மணி வரைக்கும் கத்தும். வா வெளியே வா, உன்னை கூட்டிட்டு போறேன்னு கத்துற மாதிரியே இருக்கும். பயம், உயிர் பயம். அந்த பயத்துல மறுநாள் காலையில கிரவுண்ட்ல போய் உட்காந்து எனக்கு தெரியாம, என் மனைவிக்கு தெரியாம நான் ஒரு டைரி எழுதி எனக்கு பின்னாடி நீங்க எப்படி வாழ்ந்துக்கணும், ATM பின் நம்பர் என்ன, யார்கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற டைரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாம எழுதி வச்சுட்டு மரணத்தின் நாளை எண்ணிக்கொண்டு ஒரு நாள் மைதானத்தில் அமர்ந்திருக்கிறப்ப ஒரு சாராயம் குடிக்கிற நண்பர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு சாயங்காலம் இங்க ஒரு கூட்டம் இருக்குதியா, நீ அங்க போ, நல்லா இருவின்னு சொன்னார். ஆனா எனக்கு மனம் ஏற்றுக்கல. நான் பசிக்கேன், RSS BJP அமைப்புல நான் இங்க இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போறதா? நான் மறுபடியும் கேட்டேன், அங்க போனா என்ன நடக்கும்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அங்க சுகமளிக்கிற கூட்டம் நடக்குது, என்ன பாவ சாபம்னாலும் உன்னை ஆண்டவர் சுகப்படுத்துவார்னாரு. அடுத்து நான் கேட்டேன், பணம் வாங்குவாங்களா? ஏன்னா ஏற்கனவே எல்லா பூசாரிக்கும் கொடுத்து பணம் தீந்துருச்சு. எலுமிச்சம்பழம் ஒரு மூட்டை, நல்லெண்ணெய், முட்டை, நவதானியம், சமூக நதியில மட்டும் 3 தடவை பரிகாரம். திருநள்ளாறு, குச்சனூர், ராமேஸ்வரம், சிரடி சாய்பாபா, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்குதோ அத்தனை இடத்துலயும் கால் வச்சேன். நம்மளுக்குள்ள சனி குச்சனூராவே இருக்கிறப்ப அது எப்படி விலகும்? ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் அந்த மனிதர் மூலம் என்னை அந்த சபைக்கு கொண்டு போனார். நான் கர்ச்சீப்பெல்லாம் ஃபுல்லா கட்டிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு தான் அந்த சர்ச்சுக்கு போனேன். உயிர் பயம் ஒரு அல்ல இல்ல. மசூதிக்கும் போய் பார்த்துட்டேன், கோயிலுக்கும் போய் பார்த்துட்டேன், சுகம் ஆகல. லாஸ்ட் சான்ஸ், சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்து பார்ப்போம். முதல் நாள் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க மராட்டி சர்வீஸ். நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், உங்களுக்கு நாங்க தமிழ்ல பேசுறோம். அங்க மராட்டியில பிரசங்க ஓடிட்டு இருக்குது. கடைசியா அந்த பாஸ்டர் சொல்றார், இதோ ஆவியானவர் உலாவுகிறார். நான் சொன்னேன், இந்த லூசா, இங்க நம்ம தானே உட்கார்ந்து இருக்கிற, யாரு உலாவுறா? கடைசி அவர் சொன்னார், கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு 5 நிமிடம் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே யாரோ என் தலைமையில கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு. தேவன் என்னை தொட்டார். அந்த நாளை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இன்னைக்கு போனாலும் அந்த சர்ச்சுக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் அழுவேன்.
அந்த சபையை விட தேவன் எங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். அந்த தொடுதலை உணர்ந்த உடனே இந்த செய்வன வெள்ளி சூனியனை என்னென்ன இரவும் பகலும் உட்காந்து இத்தனை இருக்கு, இதெல்லாம் ஏன் செய்ய முடியாது? நீங்க இன்னைக்கு ஒருவேளை புதுசா வந்திருக்கலாம். நான் நிறைய மந்திரவாதி கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். யாரோ செய்வனை செஞ்சது என் மேல வந்துருச்சு, என் குடும்பத்துல வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, அப்ப நாங்க இத்தனை கோயில் போறோமே, ஏன் தடுத்து நிறுத்தல? என்னுடைய கேள்வி. எங்க வீட்டு பூஜை அறையில ஃபுல்லா இருக்கும், ஏன் தடுத்து நிறுத்த முடியல? அப்ப கடைசியா சந்திச்ச ஒரு பூஜாரி என்கிட்ட சொன்னார், நீங்க வணங்குற போற அத்தனை தெய்வங்களையும் ஒரு அமாவாசைக்கு ஒரு நாய்க்கர் உட்காந்து கட்டிடுவார். அதோட வாயை கட்டிட்டு உங்களுக்கு செய்வன செய்ய முடியும். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், வாயை கட்ட முடியாத சாமி எங்க இருக்கு? அவர் தெளிவா சொன்னார், சிலுவை இயேசு. அவர் வாய ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஒரு ஹல்லேலூயா. ஒற்றை தலைவலினால பாதிக்கப்பட்டவன், டிப்ரெஷன், விளாண்டு என் கைகால எலும்பு தேஞ்சு போச்சு. 3 பேருடைய துக்கத்துல ஒரு ஃபுல் அடிச்சாலும் போதை ஏறாது, 1 மணி நேரம் கூட தூங்க முடியாது, அவ்வளவு கவலை. பாக்குறவங்கிட்ட எல்லாம் ஆளுவேன், எனக்கு இப்படி நடந்துருச்சு, என் வீட்டுல இப்படி நடந்துருச்சு, எல்லாம் சிரிப்பான், ஏளனம் பண்ணுவான், ஒருத்தனும் ஆறுதல் சொல்றதுக்கு கிடையாது. ஆனா என்னைக்கு நான் சபைக்கு போனனும், அவங்க என் சொந்த பந்தம் கிடையாது, நான் அவங்களுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது, எனக்காக கண்ணீர் வடித்து அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தில் இருந்துதான் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அடுத்து கொஞ்ச நாளிலேயே நான் சபைக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். அப்படி என்னதான் இந்த வேதத்தில் எழுதி இருக்குது, இது எல்லாரும் தூக்கி சுமக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறப்பதான் எங்களுக்குள்ள அத்தினி செய்வன இருந்த கட்டுகள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். சிகரெட்டில் இருந்து விடுதலை கொடுத்தார். எங்க ஐயா மோந்து வார்த்தாவே கோல்டு பிளாக் ஸ்மெல் தான் அடிக்கும். இது பரிசுத்தவான்களுக்காக நடத்துற கூட்டம் அல்ல. அப்படி யாராவது இருந்தா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும். கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார். தேவனுடைய உயிர் தெளிந்த வல்லமை இந்த இடத்துல உலாவுகிறது. தேவ தொடுதலை உணராமல் நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே நிச்சயமா போக முடியாது. ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து மந்திரவாதம் உனக்கு பலிக்காதக்கா, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நான் படிக்கிறப்ப என் கூட படிச்ச நண்பன் வேற வந்திருக்கான். அவன் வாத்தியாரா இருக்கான். அவனை படிக்க விடாம உயிரெடுக்கிறதே நான் தான். கர்த்தர் அவனை அங்க உட்கார வச்சு என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறார். படிக்காத டிகிரி கர்த்தர் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து நீங்க என்ன வியாதியோட வந்திருந்தாலும், என்ன கவலையோட வந்திருந்தாலும், வாய் கொண்டு வந்தவங்க பேசுவாங்க. ஒரு அல்லேலூயா. ஆமா, பேசுங்க. பக்கத்துல உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சுகப்படுத்துவார். ஒரு ஹல்லேலூயா. டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லுவார், இதுல ப்ராப்ளம், அதுல ப்ராப்ளம். கர்த்தர் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்ல மாட்டார். நீ என்ன நம்பு. அவருடைய உயிர் தெளிந்த வல்லம் ஒரு மனிதனுக்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா செயல்படாத நாடி நரம்புகளும் செயல்படும். ஒரு அல்லேலூயா. எல்லாம் டேக் போட்டு ஒரு 30 பேர் சுத்துறாங்களா, பக்கா மோசமானவங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இப்ப பாவியில ரட்சித்து விடுதலையாக்கி கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அவர்களை வைத்திருக்கிறார். நான் RSS BJPயில் இருக்கிறப்ப கிறிஸ்துவ கூட்டம் எங்க நடக்குதோ அதை எப்படி தடுக்கலான்னு முதல்ல இருப்பேன். இன்னொன்னு, எங்க ஊர்ல ஒரே ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கும். அப்ப அவங்க கேரள் ரவுண்டுக்காக ஊருக்குள்ள ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க. போய் நிறுத்துறாளே நான் தான். இப்ப நாங்க ட்ரம்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். ஏசு நல்லவர், ஏசு. பெனாரி சில ஊர்வலம் நடத்தின முறை என் வீட்டுக்கு வந்து நம்ம தான்டா நிறுத்தணும், இப்ப நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி? நான் சொன்னேன், வா உனக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஹல்லேலூயா.
நான் நேற்று சொன்னது சொல்றேன், இயேசு கிறிஸ்டின் கிடையாது, அவர் சகல ஜாதிகளையும் நேசிக்கிறார். இங்க இருக்கிற இந்த பழனியில இன்னைக்கு கூட்டத்துக்கு வராத ஆட்களை கூட கர்த்தர் நேசிக்கிறார். அவர் அந்த ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். நான் விடுதலைக்காக எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் போயிருக்கிறேன், பலி செலுத்தி இருக்கிறேன். ஆனா எனக்காக இயேசு ஜீவ பலியாய் என்னை மீட்டு கொண்டார். என்னை தேவன் தொடும்போது நான் வட்டி கடைக்காரன், கர்த்தர் எனக்கு இந்த பாவ தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அந்த தொழிலை விட்டு தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தோம். 10,000க்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், தைராய்டு, கர்ப்பப்பை கட்டி கரைஞ்ச எல்லா ஆத்துமாக்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க முடிஞ்சு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அவங்க சாட்சி எல்லாம் கேட்கலாம். ஒரு ஆமேன். நேற்றைய தினத்துல ஒரு சில பேர் சொன்னீங்களா, சீக்கிரம் விட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் விட மாட்டோம். பக்கத்துல பார்த்து மெயினான ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் டோரை திறந்து சீக்கிரம் வெளியே தாட்டி விடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு ஹல்லேலூயா. நேத்து அபிஷேகம் பெற்ற ஒரு பொண்ணு இன்னைக்கு மதியானம் தான் நார்மலே ஆயிருக்கிறாங்க. இரவு 12 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு. யார் யார் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு விருப்பத்தோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சினிமாவுக்கு போயிருக்கலாம், கார்டனுக்கு போயிருக்கலாம், சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் வெறுங்கையா தாட்ட மாட்டார். அவர் நல்லவர். வேண்டான்னு சொன்ன எனக்கே அற்புதம் செஞ்சு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிறார். என் சொந்த வந்த எல்லாம் தூக்கி டிச்சில் எரிஞ்சிருச்சு. நான் யாராருக்கு பணம் கொடுத்தேன்னு அவங்க எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள். அவர் பாடுறப்ப எல்லாம் எனக்கு அழுக வர்ற காரணம் தாழ்மையில் இந்த உலகத்துல எவனுமே நினைக்கல. நம்ம நல்லா இருக்கிறப்ப நிறைய பேர் நினைக்கிறான், வசதியா இருக்கிறப்ப நிறைய பேர் நம்மளை நினைக்கிறான். என்னைக்கு வியாதிப்பட்டு நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு ஆயிருதோ அன்னைக்கு உலகம் நம்மளை வேண்டான்னு சொல்லிடும். ஆனா தேவன் நம்மளை சேர்த்து கொள்ளுவார். சத்தம் அவர் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ஒரு ஆமென். நேற்றைய தினத்துல இதை வாசித்தோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அதற்கு நானே சாட்சி. குமாரன் என்னை மெய்யாகவே விடுதலையாக்கினார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து மெய்யாகவே குமாரன் உங்களையும் விடுதலையாக்குவார். இரண்டாவது விடுதலை, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் இரவு தூங்க முடியாம தவிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இரவுல தூங்கும் போது தவறான சொப்பனங்கள் வருது, தூங்க முடியாம? அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் அதை சரி செய்ய போகிறார். மூன்றாவதாக ஒரு விடுதலை இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க தானே, கொஞ்சம் சத்தமா சொன்ன சத்தியத்தையும். எனக்கு தான் பைபிள் புதுசு, நீங்க எனக்கு முன்னாடி இருந்து படிக்கிறீங்க. ஒரு ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு பைபிள் படிச்சு எக்ஸ்போர்ட் ஆனவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. இந்த சத்தியம்னா என்ன? எங்க குடும்பம் அழிஞ்சு போயிருக்கிறப்ப அவருடைய அந்த சத்திய வார்த்தை வல்லமை அதுதான் எங்களை சுகப்படுத்துச்சு. எத்தனை மந்திரவாதி என்கிட்ட சொன்னா நான் அத்தனை மந்திரவாதி கிட்ட போய் நிப்பேன். வர்றையா ஜெபம் எல்லாம் ஒரு சில பேர்த்து பார்த்து சொல்லு, கொஞ்சம் செய்வனதான் வெய்ய. கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லணும். எலுமிச்சம்பழத்தை கண்டோன்னே பாஸ்டருக்கு போன் பண்ணக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை பார்த்தா எடுத்து ஜூஸ் போட்டு என்ன செய்யணும்? குடிக்கணும். இந்த வெயில்ல பழம் கொடுக்கறான்ல, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஒரு ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அற்புதம் செய்ய இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், வாழ்க்கையில எல்லாரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறதா எல்லா மனுஷனுடைய ஆசையும். ஆனா அது என்னவோ தெரியல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கிறது இல்லை. 100க்கு ஒருத்தர் சக்சஸ் ஆகிறான், மீதி வியாதியிலையும் பாவத்திலையும் விபத்திலையும்
விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் கடன்லையும் செத்து போறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் தேவன் இப்படி ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த நண்பர் திருநெல்வேலியிலிருந்து பாம்பேல வந்து பெரிய தொழிலதிபர் ஆனார். அவர் ரோட்ல பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில வந்து கோடீஸ்வரர் ஆனார். அவர் பார்த்தா எங்களோட பேச மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிற பில்டிங் 2 கோடி. ஒரு 7வது மாடியில அவர் மனைவி 2 பிள்ளைகளோட குடியிருந்தாங்க. நிறைய பேர் அவரை குறித்து சொல்லுவாங்க, நாங்க பாம்பேல இருக்கிறப்ப இவர் ஷார்ட் பீரியட்ல உயர்ந்துட்டாரு, ரசிக்கப்பட்டவர் கிடையாது. ஆனால் ஒரு நாள் அந்த பில்டிங்கை சுத்தி ஆம்புலன்ஸும் போலீஸும் நின்றுச்சு. பார்த்தா வீட்டுக்குள்ள 2 பிள்ளைகள், மனைவி, இவரு எல்லாருமே நைட்டு டேப்லெட்டை போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா பணம் அதிகமா சேர சேர மும்பை ரெட் லைட் ஏரியா இருக்கிற இடம், விபச்சாரம் செய்ய துணிகரமா அவர் போய் HIV வைரஸ் அவரை தொற்றிருச்சு. அவரும் பல மருத்துவர்களை பார்த்து ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. இந்த நோயை சுகப்படுத்தவே முடியாதுன்னு சொன்ன உடனே கடைசியா அவர் பச்சிளம் குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து, மனைவிக்கும் விஷத்தை கொடுத்து குடும்பமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வழியில நடக்கிற ஒருவரும் இருளில் நடக்க மாட்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவார்கள். அவர்களை வியாதி அணுகாது, பெல்லி சூனியம் அணுகாது, பிசாசு அணுகாது. பிசாசை துரத்துவீர்கள். சத்தம் அவர் ஆமென். பக்கத்துல பார்த்து இயேசு வேண்டான்னு சொன்ன இந்த ஆளையே கர்த்தர் சுகப்படுத்தினார்னா உன்னை படுத்த மாட்டாரா? ஒரு ஆமென். நேற்று இதனை எடுத்து நம்ம வாசிச்ச பகுதி மார்க்கு 5 பக்கம் 42. ஐந்தாவது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை ஒருவர் வாசிக்கிறவங்களுக்கு மைக் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்க. பக்கம் 54, மார்க் 5வது அதிகாரம் 36. இன்னொன்று, உங்களுக்காக நாங்க காலையில இருந்து உணவு தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். சீக்கிரம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற பதார்த்தத்தை வாலண்டியர்ஸ் எல்லாம் காலையில இருந்து அலைஞ்சு பாஸ்டர்கள்லாம் சமைச்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு அபிஷேகம் பெற முடியுமோ, எவ்வளவு விடுதலை பெற முடியுமோ உங்களுக்காக நாங்க விடிய கூட இருந்து ஜெபிப்போம். கர்த்தர் அதுக்காக தானே எங்களை அழைச்சிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா. மும்பையில் எல்லாரும் ஜெபம் ஓடிட்டு இருக்குது, இங்கேயும் ஜெபம் ஓடிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு பெரிய விடுதலையை தேவன் தரப்போகிறார். எந்த வியாதியிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஸோ வாசிப்போம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோனாவையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலை என்றார். அதற்கு சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். நேற்றைய தினம் பார்த்தோம் 12 வருடமா இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இன்றைய தினம் பார்க்கிறோம் 12 வயதுள்ள ஒரு சிறுமி இறந்து போயிட்டா. இறந்து போன வீட்டுல என்ன நடக்கும்? ஒப்பேரிதான். எங்க வீட்டுல 3 நடந்துச்சுல்ல, உங்க வீட்டுல ஆர்கெஸ்ட்ராவா நடத்துவாங்க. எல்லா வீட்லயும் என்ன நடக்கும்? ஒரே பாட்டி மாதிரிலாம் டான்ஸ், மார்பிள் அடிச்சுட்டு என்னன்னு பாடிட்டு இருக்குது. 12 வயசுலயே போயிட்டியே. அதுல ஒரு கிழவி என்னன்னு சொல்லி பாடுது, பரவாயில்ல திருமணத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டியே. நம்மளுக்கு இப்படி வேதனையில் இருக்கிறனாலதான் அதுக்குள்ள இருந்து வெளிப்பாடெல்லாம் எடுத்து நிறைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? 12 வயது பிள்ளை இறந்து போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறார், முதலாவது அவள் இறந்த செய்தி இயேசுனுடைய காதுல கேட்கப்பட்டது.
நம்மளுக்கு என்ன செய்தி நடந்தாலும் அது இயேசுவின் காதுக்கு கேட்கறதுக்கு தான் ஜெபம். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவனிடத்துல சொல்லணும், மனிதனிடத்தில் அல்ல. நாம் தேவனிடத்துல சொல்லும் போது தேவன் அதை கேட்டு அந்த சம்பவ இடத்துக்கு வருகிறார். ஒரு ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுன்னு. இங்க என்ன சிரிப்பு நடக்குது? யாராவது செத்து போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு, அடக்கம் பண்றதுக்கு சொந்த வந்ததெல்லாம் கூப்பிட்டோம். இப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாரு, பிள்ளை சாகலின்னு ஏதோ பேசுறாரு. இவர் ஏசா லூசாங்கிற மாதிரி பேசுறான். ஆனா தெய்வம் நிரூபிச்சார் அந்த இடத்துல. முதவனையெல்லாம் வெளியே போக சொல்லு, அங்க போய் நீண்ட ஜெபம் கிடையாது. பிள்ளையோட கையை பிடிக்கிறாரு. தலிதாகுமி, பிள்ளை உயிரோட எழுந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியம் செத்து போயிருக்குது. வாழ்க்கையில வருமானம் செத்து போயிருக்குது, வியாதினால செத்து போய் கிடக்கிறோம், நிம்மதி இல்லாம செத்து போய் கிடக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில திருமண தடை, கர்ப்பத்தின் கனி இல்ல, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிறைய குறை. ஆனா ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த மைதானம் முழுவதும் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுவார். ஒரு ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திரு மகனே, வாழ்ந்திரு மகளே. தேவன் நம்மளை அவர் சாயலாக உண்டாக்கினார். வியாதியோடு இருக்க தேவன் உண்டாக்கல. நம்மளை பிசாசு தான் வியாதியோடு இருக்க உண்டாக்குனா. சாராயம் குடிக்க பிசாசு வச்சான், சிகரெட்டு குடிக்க பிசாசு வச்சான், பில்லி சுனித்த நம்ம மேல அனுப்புனா. ஆனா அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் இயேசு முறித்து போட்டார். எனக்கு முறித்து போட்டவர் உங்களுக்கு முறித்து போடுவார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அற்புதம் நடந்தது, இன்றைக்கு நடக்குமான ஒரு சில பேர் கேள்வி. நான் அதற்கு சாட்சி. அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொன்னது போல என் நாடி நரம்பெல்லாம் செயலற்று இருந்த போது தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வந்தது. நம்பிக்கையற்ற என் வாழ்விலே தேவன் நம்பிக்கையாய் வந்தார். நான் வாழ்வது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆயிரம் மக்களுக்கு தேவன் பிரயோஜனமாய் என்னை பயன்படுத்துகிறார். நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார். சத்தமா ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கிற பிள்ளைங்க அபிஷேகம் பெறணும்னு ஒரு ஆசை. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊத்த போகிறார். மேல் வீட்டு அறையில் அபிஷேகம், எல்லா அறைக்குள்ளையும் தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஆண்டவர் என் மேல அபிஷேகம் ஊத்துறப்ப, டேய் நீ மணிகண்டன் பேர் வச்சிருக்கிற, உன் மேல நான் இறங்க முடியாது, நீ சர்டிபிகேட்ல மாத்திரான்னு கர்த்தர் சொல்லல. மணிகண்ட மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்தினார். எங்க வாலண்டியர்ஸ்ல காளியம்மா, மாரியம்மா மேலதான் அபிஷேகம் இறங்குது. ஒரு ஹல்லேலூயா. தேவனுக்கு பேர் முக்கியம் கிடையாது, நம்ம ஆத்துமா தான் முக்கியம். எனக்கு சிறு வயசுல இருந்து கிறிஸ்தவத்தை குறித்து தப்பா சொல்லி நல்லா சொல்லியிருந்தா நானும் எங்க வீட்டுல 3 பேர்த்த இழந்திருக்க மாட்டேன். அவர் மதம் மாத்துறவரு, காசு கொடுக்கிறவரு, அவர் அப்படி இப்படின்னு தவறான போய் எனக்கு சொல்லிட்டாங்க. நான் மதம் மாறல, மனம் மாறி இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஒரு நாளைக்கு வட்டி கடையில் இருக்கிறப்ப 2 பேர்த்தனாச்சும் அடிக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். இருதயம் நிறைவுதான வாய் பேசும். ஆனா இன்னைக்கு எதை பேசுது? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது. தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு அது ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாற போகுது பிரதர். அந்த வீட்டுக்குள்ள யாருமே விசுவாசிக்கல, ஆனா சிறு பெண்ணு எந்திரிச்சா. நீங்க விசுவாசிச்சு நம்பி பழைய ஆயக்குடிய தேடி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தெக்க போறதா வடக்க போறதான்னு கன்ஃபியூஸ் ஆகி எப்படியாச்சும் மண்டபத்தை கண்டுபிடிச்சு வந்துடணும்னு வந்துட்டீங்கல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தேவன் நேசிக்கிறார். நீங்க
எந்த இனமா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வர போகிறது. நான் விசேஷமா, இது பெரிய கன்வென்ஷன் கூட்டம் கிடையாது, இது சுகமளிக்கிற கூட்டம். இந்த சுகத்தை போக்கஸ் பண்ணி தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். ஸோ இன்றைக்கு எந்த கேன்சர் கட்டி, கர்ப்பப்பை கட்டி, தைராய்டு பிரச்சனை, எந்தெந்த வியாதியில நீங்க வந்திருக்கிறீங்களோ தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென். அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு ஆமென். தாராபுரத்திலிருந்து வந்தவங்க ஒரு ஆமென். கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க ஒரு ஆமென். ஒரு ஹல்லேலூயா. இயேசு எங்களை வாழ வச்சது போல நிச்சயமா உங்களை வாழ வைப்பார். உங்களை நிச்சயமா வாழ வைப்பார். பழனிக்குள்ள நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. தேவன் ஏன் சுத்தி சுத்தி பழனிவே போக்கஸ் பண்ணி நம்மளை கொண்டு வர்றா? ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் தீ பழனிக்குள்ள பற்றி எரியும். அநேக ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஆட்களை தேவன் உருவாக்குகிறார். சோ இன்றைக்கு விடுதலைக்காக நாங்க ஜெபிக்க போறோம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன வேணும்னா, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், என் கூட இடைப்படணும் அப்படிங்கிற, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் அப்படி 7 வருஷம் கிளாஸுக்கு போயிருக்கிறேன். குட் வைப்ரேஷன் வரணும்னா நல்லதா பேசணும், பேட் வைப்ரேஷன் வரணும்னா கெட்டதா பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸுக்கு போயிருக்கிறேன். ஆனால் நல்லதா பேசுவேன், நல்லது நடக்காது. காலையில் எந்திரிச்சு சொன்னி வாழ்க வளகமுடன், குட் மார்னிங் அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அடுத்த நிமிஷமே கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வாயில வரும். என்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தமோ, ஆண்டவரே இந்த வாயை கிளீன் பண்ணிருங்க, சுத்திகரிச்சிருங்க. இன்னொரு உண்மையை சொல்றேன், ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வாயை கிளீன் பண்ண போனேன். குடிச்ச சிகரெட்ல அவ்வளவு கருப்பாய் போச்சு. அப்ப லங்ஸ் எவ்வளவு கருப்பாய் இருக்கும். டாக்டர் பார்த்துட்டு இதுக்கு 4000 ரூபாய் வேணும், இல்லைன்னா சுகபம் அதை கரை எடுக்க முடியாதுன்ட்டாரு. 4000 ரூபாய் கொடுத்து கரை நீங்கிச்சு. ஒரு ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு இலவசமா உங்களுக்கு விடுதலை தர இந்த இடத்துல உலாவுறார். நிறைய பேர் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க, இரவெல்லாம் தூங்க முடியலன்னு வந்திருக்கிறீங்க, ஆஸ்தியை வித்து ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டு வேற வழி இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நான் காலையில ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, நிறைய பேத்துக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை. நீங்க இன்றையிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை நீங்க நிச்சயமா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கினவன் எனக்குள்ள இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் 1/2 மணி நேரத்துல மீட்டிங் முடிஞ்சு நாங்க போயிடுவோம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி. வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர் கொஞ்சம் ஓரப்படுத்திருங்க இந்த இடத்துல மட்டும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்ம